My dear students, this is Class 12 Maths, Chapter 6, Exercise 6.1, question number 9 பார்க்க போகிறோம். Using vector method, prove that cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இது வந்து நம்ம 11th trigonometry லெசனில் படித்த ஒரு trigonometric identity. அது வந்து வெக்டார் மெத்தடில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? சரி, இப்போ நம்ம இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஓலேருந்து ஒரு லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், ஓஏ. அதாவது ஓஏ வெக்டார் அதை வந்து ஒரு யூனிட் வெக்டாராக எடுத்துகிட்டு, அதாவது இது வந்து ஒரு யூனிட் லென்த்து. ஸோ அதை வந்து ஏ கேப்னு எடுத்துட்டேன். அப்புறம் ஓபி வெக்டார் இருக்குது, அதுவும் யூனிட் வெக்டார் தான், அதை வந்து பி கேப்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ மாட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ கேப் ஈக்குவல் டு 1. அதே போல் mod OB vector equal to mod B cap equal to 1. சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே வரலாம். இப்போ இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, OA அண்ட் OX, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா. அதே போல் OB அண்ட் OX இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து இடைப்பட்ட ஆங்கிள் பீட்டா. அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஓஏக்கும் ஓபிக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் இது மொத்தமாக ஆல்பா, இது வந்து பீட்டா. அப்போ இது வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா. புரியுதப்பா? சரி, இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ஓஎல்ஏ காஸ் ஆல்பா, ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து ஆல்பா. கரெக்டா? ஸோ காஸ் ஆல்பா ஈக்குவல் டு adjacent side என்ன பாருங்க, ஓஎல். ஸோ ஓஎல் வெக்டாருக்கு மோட் எடுத்தால் ஓஎல் சைடு கிடைக்கும் பை ஓஏ வெக்டார், அதாவது ஹைப்போடென்யூஸ். இப்போ ஓஏ வெக்டாருக்கு மோட் எடுத்தால் என்ன வேல்யூ? 1. அப்போ காஸ் ஆல்பா ஈக்குவல் டு டைரக்ட்லி ஓஎல் வெக்டார், மாட் ஓஎல் வெக்டார்னு ஸ்ட்ரெயிட் வே எழுதிக்கலாம். கரெக்டா? சரி, அப்போது காஸ் ஆல்பா இந்த நம்ம மாடை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து அந்த டைரக்ஷனை நம்ம காமிக்கணும். அதாவது காஸ் ஆல்பா, நல்லா கவனிங்க, ஓஎல் எந்த சைடு போகுது? பாசிட்டிவ் சைடு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு. அப்போ ஐ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார். ஸோ நான் இப்போ இந்த மாடை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, அதே போல் சைன் ஆல்பா ஈக்குவல் டு, sin ஆல்பாக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ் எல்ஏ வெக்டார். ஓகே, இங்கே நான் டைரக்ஷன் கொடுக்கல, அதனால மாடலில் போடுறேன். எல்ஏ வெக்டார் பை ஹைப்போடென்யூஸ் ஓஏ வெக்டார், அதுக்கு மாடுலஸ் வேல்யூ. இப்போ பாருங்கள், மாட் எடுத்தால் என்ன வரணும்? 1. அப்போ கீழே எல்லா நம்பர்ஸ்க்கு அடியில் 1 வரும். அதனால் சைன் ஆல்பா ஈக்குவல் டு டைரெக்டாக நான் எல்ஏ வெக்டார்னே எழுதிக்கிறேன். இப்போ நான் இங்கே மாடல் ரிமூவ் பண்ணேன்னா இந்த பக்கம் நம்ம டைரெக்ஷன் காட்டணும். கரெக்டாக? அப்போது எல்ஏ பார்த்தீங்கன்னா இந்த சைட், அப்போ ஜே கேப், அப்போ மேல் நோக்கி போகுது. பாருங்கள், எல்ஏ வெக்டார் மேல் நோக்கி போகுது. அதனால் சைன் ஆல்பா ஜே கேப் ஈக்குவல் டு எல்ஏ வெக்டார். ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு, இப்போ டயக்ராமேட்டிக்லி கவனிங்க, ஓஏ வெக்டார் இங்கே ஆப்போசிட்டில் வருதா? இப்போது இந்த ரெண்டு வெக்டார்ஸை கூட்டும்போது, அதாவது ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார், ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார், அதாவது ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு, இது ஆப்போசிட்டில் வருது, இது வந்து இந்த பக்கம் போயிட்டு, நல்லா கவனிங்க, இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்போ ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார், இது வந்து எல்ஏ வெக்டார், இது வந்து ஓஎல் வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ சைன் பீட்டா, பீட்டா ஆங்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் தான் பீட்டா. ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஆப்போசிட் சைடு என்ன? எம்பி. அப்போது எம்பி வெக்டார் by hypotenuse OB vector
ரெண்டுத்துக்கும் மாட் எடுக்கிறோம். அப்போ ஓபி வெக்டாருக்கு மாட் எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ ஸ்ட்ரெயிட்வே நான் சைன் பீட்டா ஈக்குவல் டு எம்பி வெக்டார் அதுக்கு மாட் எடுத்து வர்ற ஆன்சர். இது மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே மாடை ரிமூவ் பண்ணேன்னா இதுக்கு டைரெக்ஷன் காமிக்கணும். அப்போது சைன் பீட்டா நல்லா கவனிங்க, எம்பி எங்கே இருக்குது? மேல் நோக்கி போகுது. அப்போது ஜே கேப் ஈக்குவல் டு எம்பி வெக்டார். ஓகேவா? இப்போ நான் மாடை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து அதே போல் காஸ் பீட்டா ஈக்குவல் டு நல்லா கவனிங்க, காஸ் பீட்டானா அட்ஜசன்ட் சைடு எங்கேருந்து எங்கே இருக்கும்? எம் இருக்கும். ஓலேருந்து எம் இருக்கும். ஸோ ஓஎம் வெக்டார் modulus of OM vector by hypotenuse again OB vector mod. ஓகேவா? ஸோ OB வெக்டாருக்கு மாட் எடுத்தோன்னா 1. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் வே காஸ் பீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் OM வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மாடை ரிமூவ் பண்ணோன்னா இதுக்கு டைரெக்ஷன் காமிக்கணும். கரெக்டாக? ஸோ காஸ் பீட்டா OM எப்படி போகுது? பாசிட்டிவ் டைரெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஐ கேப் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார். ஓகேவா? ஓபி வெக்டார் இதை வச்சு நான் ஓபி வெக்டார் எழுத போகிறேன். பாருங்கள், டயக்ராமேட்டிக்லி கவனிங்க, ஓபி வெக்டார் ஆப்போசிட்டில் வருது, ஓஎம் வெக்டார் இப்படி போயிட்டு இப்போ மேலே ஏறுது. கரெக்டாக? ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் அப்படின்னு டயக்ராமேட்டிக்லி எழுதலாம். ஓகேவா? சரி, இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது ஓஏ வெக்டார் அப்படின்றது என்ன பாருங்கள், ஸ்மால் ஏ கேப் போட்டுருக்கணும் பாருங்கள். ஏ கேப் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டாருக்கு பதிலாக இங்கே இருக்கிறத எழுதிக்கிறேன். காஸ் ஆல்பா ஐ கேப், எல்ஏ வெக்டாருக்கு பதிலாக இதை எழுதிக்கிறேன். சைன் ஆல்பா ஜே கேப். ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பி கேப் எழுதிக்கலாம். பாருங்கள், பி கேப் அதாவது ஓபி வெக்டார்னாலும் பி கேப்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ பி கேப் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டாருக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், காஸ் பீட்டா ஐ கேப். எம்பி வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ கேப் டாட் பி கேப், எந்த ரெண்டு வெக்டார்ஸும் டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா. இங்கே அந்த கம்போனன்ட்ஸை விட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது? ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்பா சைன் பீட்டா ப்ளஸ் sin alpha sin beta. But by definition இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கலாமா? by definition அதாவது 11th படித்தோம் இல்லையா, அந்த டெஃபினிஷன் பிரகாரம் a cap dot b cap என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா mod a cap into mod b cap into cos அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கும் நடுவில் உண்டாகிற ஆங்கிள், அதாவது ஏ கேப்க்கும் பி கேப்க்கும் நடுவில் உண்டாகிற அந்த ஆங்கிள் என்ன? ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ கேப் டாட் பி கேப், இதுவும் ஏ கேப் டாட் பி கேப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 1 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போது ஏ கேப் டாட் பி கேப் இந்த இடத்துல நம்ம கிடைக்க போகிறது காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ இங்கே எழுதிடலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 5 and 6 we have, இதை முதல்ல எழுதிக்கோங்க, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. Hence proved. Thank you, students.